உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த இன்சோம்னியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பொழுது தூக்கமின்மை, சரியான வகையிலே தூக்கம் இல்லாத நிலையிலே நாள்பட்ட தூக்கமின்மை என்பது மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக அமைகிறது. த லுனாட்டிக் என்று சொல்லக்கூடிய பைத்தியம் என்கின்ற நிலை ஆரம்பிப்பதற்கு தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த உடலுக்கு தூக்கம் என்பது அவசியமான ஒன்று. உறுப்புகள் சரியாக செயல்படுவதற்கும் நம்முடைய மூளையினுடைய செயல்திறன் சரியாக இருப்பதற்கும் இந்த தூக்கம் என்கின்ற ஓய்வு நமக்கு தேவை. தூக்கம் இல்லாத நிலையிலே சீரகம், குமினம், சைமினம் ஒரு அற்புதமான ஒரு தூக்க மருந்தாக, மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மயக்க மருந்தாக நமக்கு பயன் தருகிறது. ஒரு தேக்கரண்டி சீரகத்தை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அதனோடு பனங்கற்கண்டு சேர்த்து இரவு நேரத்துக்கு படுக்க புகுமுன் அதை பருகி வருகின்ற பொழுது தூக்கத்தை தூண்டக்கூடியதாக விளங்கும். அல்லது சீரகத்தை பொடித்து தூளாக்கி வைத்துக்கொண்டு இரவு படுக்க புகுமுன் ஒரு வாழைப்பழத்தை பிசைந்து அதனோடு சீரகத்தூளை சேர்த்து உண்டுவிட்டு படுப்பதினாலே நல்ல உறக்கத்தை அது தூண்டக்கூடியதாக விளங்கும். தூக்கம் என்பது நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வை தந்து காலையிலே நமக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதனாலே இந்த முறையை நாம் கடைபிடித்தல் வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கோல்டு அண்ட் காஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது உடல் குளிர்ச்சி அடைந்து விட்டது, இருமல் வருகிறது, கோல்டு அண்ட் காஃப். இது இரண்டுமே ஒரு சகோதரிகளைப் போல ஒன்றாக வருவது. இருமல் வரும்போது சளி வருவது, சளி வந்தால் இருமல் வருவது. இப்படி சகோதரத்துவம் பெற்ற ஒரு நோய் கோல்டு அண்ட் காஃப். இந்த இருமல் சளி என்று வருகின்ற பொழுது குர்குமின், லாங்கா, மஞ்சள் ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட், அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளால் ஏற்படுகின்ற சளி, வைரஸ் என்று சொல்லுகின்ற கிருமிகளால் ஏற்படுகின்ற சளி, இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. இதனோடு பாலும் மிளகும் சேர்த்து, அதாவது அரை முதல் ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடி எடுத்து 5-6 மிளகை பொடித்து அதனோடு சேர்த்து பாலில் இட்டு நன்றாக காய்ச்சி இனிப்பு சேர்த்து இரவு நேரத்திலே பருகி வருகின்ற பொழுது த கோல்டு அண்ட் காஃப் என்று சொல்லுகின்ற சளி, இருமலை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. அதோடு கூட இதய நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடியதாகவும், இதய நாளங்களுக்கு இதமான ஆரோக்கியத்தை தந்து இதயம் சரியான வகையிலே செயல்படுவதற்கு உதவியாகவும் இந்த பால், மஞ்சள், மிளகு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இந்தியன் கூஸ்பெரி என்று ஆங்கில பெயராலே சுட்டப்பெறுவது, ஆம்லகி என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது, உசிரிகா என்று தெலுங்கு பாஷையிலே பெயர் பெற்றிருப்பது, தமிழிலே நெல்லிக்காய் என்று இதனுடைய பெயரை நாம் குறிப்பிடுகின்றோம். 2 வகையான நெல்லிக்காய் இருக்கின்றது. இதிலே இது சிறுநெல்லி, பெருநெல்லி என்று இன்னொரு வகை உண்டு. அது சிறிது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது.
இந்த சிறுநெல்லி அதிக புளிப்பு, விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. இது ஏழைகளுக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய, நல்ல விட்டமின் சி சத்துவத்தை தரக்கூடிய, இரும்பு சத்துவத்தை தரக்கூடிய, நார் சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த சிறுநெல்லி விளங்குகிறது. இது எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுப்பதற்கு இது பயன் தருகிறது. ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது நமக்கு தருகிறது. இது ஹேர் க்ரோத் என்று சொல்லுகின்ற நிலையிலே தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த நெல்லி உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன் தந்து முடியை நல்ல அடர்த்தியாகவும் மென்மையாகவும் கருமையாகவும் வைத்து கொள்ள உதவுகிறது. இதனுடைய விட்டமின் சி ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அன்றாடம் 2-3 நெல்லிக்காய்களை சாப்பிட்டு வருவதனாலே இந்த உடல் சுருக்கம் என்பது, வயது முதிர்வு என்பது பறந்து போகிறது. கண் பார்வைக்கு கூர்மை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பித்த பையிலே இருக்கின்ற மாசுக்களை அகற்றி சுத்தப்படுத்தி த பைல் செக்ரீஷன் என்று சொல்லக்கூடிய பித்த சுரப்பியை இது ஒழுங்குபடுத்துகிறது. செரிமானத்தை சீர்படுத்துகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. மலச்சிக்கலை போக்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது என்று இதனுடைய நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி பல மருத்துவ குணங்களை உடைய நெல்லி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு சிறுநெல்லிக்காயை பயன்படுத்தி பசியின்மை, சுவையின்மையை போக்கி ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே போல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் வாரம் ஓரிரு முறை இதை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உடம்புல டயர்ட்னஸ் இருக்கும் பொழுது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறுநெல்லிக்காய், இஞ்சி, ஜாதிக்காய், வெல்லம், மிளகாய் பழம். இந்த சிறுநெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாரம் ஒரு 2 முறையாவது 2 அல்லது 3 நெல்லிக்காய்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நமக்கு தேவையான விட்டமின் சி சோர்ஸாக இது செயல்படும். விட்டமின் சி நம்ம அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல் விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுறதுனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் போகும். செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கும். ரீஜெனுவேஷனும், செல்களோட அழிவு கம்மியாகிறதும், புதிய செல்களோட உருவாக்கம் அதிகமாகிறதும் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல நடக்கும். அதே போல் இந்த நெல்லிக்காய் நமக்கு டயர்ட்னஸ் இருந்ததுன்னா ஓரிரு நெல்லிக்காய், சிறுநெல்லிக்காய் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னாலே கொஞ்ச நேரத்துலேயே அந்த டயர்ட்னஸ் போயிடும். அதிகமாக தூக்கம் வரும்பொழுதும் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கம் கம்மியாயிட்டு புத்துணர்வு ஏற்படும். இந்த நெல்லிக்காயை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க வெயில் காலத்தில் இந்த சிறுநெல்லிக்காயை அன்றாடம் ஓரிரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், சின்ன சின்ன கற்கள் இருந்தால் அதை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இந்த சிறுநெல்லிக்காய் இருக்கிறதுனால ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி சிறுநெல்லிக்காயை சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம இந்த மருந்து தயார் பண்ணலாம். நெல்லிக்காய் கொட்டைகளை எடுத்துட்டு ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். வெயில் காலத்தில் சிறுநெல்லிக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு வெயில் காலத்தில் வரக்கூடிய சிறுநீர் தாரை எரிச்சல், அடிவயிறு வலி போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். வியர்வை அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய டயர்ட்னஸும் இல்லாமல் இருக்கும். வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வெல்லத்துக்கு பதில் மிளகு சேர்த்து எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் பொடி 1 சிட்டிகை அளவு, கொஞ்சமாக இஞ்சி. நம்ம மிளகாய் பழமும் இதில் சேர்க்கறதுனால இஞ்சி கம்மியாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு சிறு துண்டு இஞ்சி பசி தூண்டியாகவும் ஒரு ஸ்டிமுலண்ட்டாகவும் செயல்படுறதுனால நம்ம இஞ்சி சேர்க்குறோம். இதோட மிளகாய் பழம், பச்சை மிளகாய் சேர்க்காம நன்கு கனிந்த மிளகாய் பழம், இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதோட விதைகள் சேர்க்காம வெறும் தோல் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் பழத்துலேயும் பார்த்தோம்னா விட்டமின் சி, லைக்கோபின் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த தோல் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இதுவும் பசி தூண்டியாக இருக்கிறதுனால நம்ம இது ஒரு மருந்தாக தான் இப்போ சேர்க்குறோம். வெள்ளத்திலேயே உப்பு இருக்கிறதுனால அந்த உப்பு சுவையும் நமக்கு கிடைக்கும். உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிடலாம்.
இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். லோ பிபி லோ சுகர் இருக்கிறவங்க இந்த பானம் எடுத்துக்கிட்டா லோ சுகர்னாலேயும் லோ பிபினாலும் வரக்கூடிய மயக்கம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். வேணும்னா இதோட கொஞ்சம் இந்துப்பு கூட சேர்த்துக்கலாம். வெயில் காலத்தில் இதை நம்ம லேசாக குளிர்விச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பானகத்துக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம புளி, வெல்லம், ஏலக்காயெல்லாம் சேர்த்து பானகம் எடுத்துக்கிற மாதிரியே இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கலாம். சம்மர் டைமில் எடுக்கும்பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க மிளகாய் வேணால் அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கு பதில் மிளகு சேர்த்துக்கலாம். சிறுநெல்லிக்காய், இஞ்சி, வெல்லம், ஜாதிக்காய், மிளகாய் பழம் சேர்ந்த இந்த பானம் வாரம் ஓரிரு முறை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது இது நமக்கு ஒரு நல்ல விட்டமின் சி சப்ளிமெண்ட்டாக செயல்படும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், பசியின்மை, சுவையின்மையை போக்கி ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, நெல்லியோடு இஞ்சி, மிளகாய், சாதிக்காய், வெல்லம் சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே இது டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீர் இழப்பு தன்மையை போக்கி உடனடியாக ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நீரை பெறுகின்ற நிலை, ரீஜுவனேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இழந்த பலத்தை மீண்டும் பெற்று ஒரு புத்துணர்வை நாம் பெறக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது. அதோடு கூட நௌசியா, வாமிட்டிங் என்கிற சொல்லக்கூடிய நிலையிலே குமட்டல், வாந்தியை போக்கக்கூடியதாக இந்த பானம் விளங்குகிறது. ஒரு அப்பிடைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடையாக இருந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாகவும், நோய் வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாகவும், ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக நமக்கு திகழ்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது, குடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, குருதி நாளங்களுக்கு பலம் தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது, மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய நார் சத்துவத்தை இந்த நெல்லி பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நெல்லி என்பது ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை கனியிலே மட்டும் அல்லாமல் அதனுடைய இலைகளிலேயும் பெற்றிருக்கிறது. இந்த இலைகளை விழுதாக அரைத்து தலைக்கு தேய்த்து வைத்திருந்து நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால் குளிப்பதினாலே எப்படி வேப்பிலை, கறிவேப்பிலை ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்ததோ அதுபோல இந்த நெல்லி இலையும் தலை முடி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் மென்மையாக இருப்பதற்கும் ஒரு கண்டிஷனர் என்கின்ற வகையிலே ஒரு பளபளப்பு தரக்கூடியதாகவும், தலையிலே இருக்கின்ற ஈறு பேன்களுக்கு இறுதி முடிவு செய்வதாகவும் இந்த இலை விளங்குகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த நெல்லி என்பது ஒரு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நெல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.